ஹலோ. இன்றைக்கி தக்ஷா வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறாங்க. ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மேடம் எழுப்பி ரெடி பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகணும். தக்ஷா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. பாய். அவ்வளோதான், நாங்கள் ஸ்கூலுக்கே வந்துட்டோம். போய் சூப்பராக படிக்க போகிறோம். சொல்லிடு. ஏன் வாய் அப்படி வச்சிருக்க? ஹாய் சொல்லு. சூப்பர் சூப்பர். இங்க பாருங்க. அங்க பாரு. புடிச்சுக்கோ. தக்ஷா ஸ்கூல்ல விட்டுட்டோம். அவ வந்து என்ன ஒரு ஃபீல் கூட பண்ணல. நாங்க பாய் சொல்றோம், தயவு செஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாய் சொன்னா. அதனால கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. ரிட்டர்ன் கூப்பிடும்போது திருப்பி வீட்டுக்கு வருவாளான்னு தான் தெரியல. அவளை கூட்டிட்டு வரதான் பெரிய விஷயமே. இதில் என்ன பண்ண போறோம்னு தெரியல. நாங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் கிளிப்பிங் எடுத்திருக்கோம். எல்லாரும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகுங்க. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வர மாட்டேன்னு அழுகுறா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, அவ செட்டில் ஆயிட்டா, விளையாண்டுட்டு இருக்கா. இருந்தாலும் நமக்கு தான் கொஞ்சம் அவ அழுதுருந்தா நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு ஸ்கூலுக்கு போனது. ஸோ பிரச்சனை இல்லை. அவளுக்கு இன்னும் ஹாப்பி ஸ்கூலுக்கு போனது. உங்களுக்கு உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஓகே தான், எம்பள ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படிங்கிற எனக்கு சந்தோஷம். ஹாப்பி தான். ஓகே, பாப்போம். ரிட்டர்ன் கூப்பிட போகும்போது பாப்போம் என்ன. 12:30 போய் கூப்பிடும் போது தான் இருக்கு. ஆக்சுவலா 12:30 போகணும். என்ன பண்ண எப்படி அனுப்பிச்சுட்டா எப்படி வந்திருக்கு? பிடிச்சிருக்கா ஸ்கூல்ல? போறப்ப என்ன இதுல இருந்தாங்க, இப்ப வர்றப்ப என்ன இதுல இருக்காங்க? ஒரே சரியான விளையாட்டு. வரவே மாட்டேன்ட்டா. நாங்க half an hour வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல. பாய் சொல்லிடு. லவ் யூ. ஹாட் காமிச்சிரு. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.